அனைவருக்கும் வணக்கம். 8th ஸ்டாண்டர்ட் ஐசிடியில் 7வது பாடம் கணினியில் ஆய்வகங்கள். இதில் ஃபெட் சிமுலேஷன்ஸ் ஏற்கனவே படித்தாச்சு. அடுத்ததாக படிக்க போகிறது ஜியோஜிப்ரா. இது எதற்கு பயன்படுத்துகிறாங்க இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னா, மேக்ஸில் வடிவியல் வடிவங்கள் வரைய படிச்சிருக்கோம். வட்டம், சதுரம், செவ்வகம், நிறைய வடிவியல் வடிவங்கள் வரைய நம்ம படிச்சிருக்கோம். இது மாதிரியான வடிவியல் வடிவங்களை வரையவும், இதன் அளவுகளில் மாறுதல்களை செய்து பார்க்கவும், இந்த வடிவங்களின் பரப்பளவு, சுற்றளவு இவற்றையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த சாஃப்ட்வேரை நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஜியோஜிப்ரா பயன்படுத்தி எப்படி நம்ம வடிவியல் வடிவங்களை வரைகிறது, அதில் மாறுதல்களை செய்யறதுங்கிறத பார்ப்போம். நமக்கு ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரை பற்றி பார்க்கலாம். எப்படி இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக அப்ளிகேஷன், எஜுகேஷன், ஜியோஜிப்ரா என்ற முறையில் இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணணும். இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகி வரும். இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த அல்ஜிப்ராங்கிற விண்டோவை க்ளோஸ் பண்ணிடலாம். கூடுதலாக இடம் கிடைப்பதற்காகத்தான் இதை க்ளோஸ் பண்ணுறோம். நீங்கள் கிராஃப் பேப்பர் பயன்படுத்தியிருப்பீங்க இல்லையா, அதே போல் தான் இதுலேயும் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸும் அதில் பாயிண்ட்ஸும் இருக்குது, கிரிட் லைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தேவையில்லைன்னா நமக்கு இதை நீக்கம் செய்யவும் முடியும். ஆக்சிஸை நீக்கம் செய்கிறதுக்காக வேண்டி இங்கே கிளிக் பண்ணணும், ஷோ ஆர் ஹைட் த ஆக்சிஸ். அதற்கு தொட்டு பக்கத்தில் உள்ள ஷோ ஆர் ஹைட் த கிரிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் கிளிக் பண்ணனா இங்கே கிராஃப் பேப்பரில் இருக்கிற மாதிரி சில கிரிட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த கிரிட்ஸ் எல்லாம் போயிடும். இனி இங்கே இருக்கிற இந்த ஸ்பேஸில் தான் நம்ம படங்கள் எல்லாம் வரைக்க போகிறோம். மற்ற சாஃப்ட்வேர்களை போல தான் இதுலேயும் ஃபைல், எடிட், வியூ, ஆப்ஷன், டூல் அப்படிங்கிற நிறைய மெனூஸ் இதில் இருக்குது. ஃபைலில் நியூ விண்டோ, நியூ, ஓப்பன், சேவ் இது மாதிரி ஆப்ஷன்ஸு இருக்குது. நாம் உருவாக்கிய ஜியோஜிப்ரா ஃபைலை ஒரு HTML பேஜாகவோ அல்லது ஒரு பிக்சராகவோ இதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். நம்ம கடைசியாக செய்த ஒரு செயலை வேண்டான்னு வைக்கிறதுக்காக இந்த எடிட்டில் உள்ள அண்டுவை பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டால் இப்போ ஒரு பகுதியை டிலீட் பண்ணிட்டோம், டிலீட் பண்ணியிருக்க வேண்டான்னு நமக்கு தோணுது, அதை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா என்ன செய்யலாம், எடிட்டில் போயிட்டு அண்டு பண்ணலாம். தேவையில்லைன்னு நீக்கம் செய்த ஒன்றை திரும்ப கொண்டு வரதுக்கு ரீடுங்கிற ஆப்ஷனையும் பயன்படுத்தலாம். எடிட்டில் எப்பவும் போல் காப்பி, பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. இங்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஜியாமெட்ரி பாக்ஸில் எப்படி நிறைய டூல்ஸ் இருக்குது இல்லையா, அதே போல் சில குறிப்பிட்ட டூல்ஸையெல்லாம் இங்கே இந்த டூல் பாரில் வைக்கப்பட்டிருக்கு. முதல்ல இருக்கக்கூடிய டூல் மூவ் டூல். இதில் கிளிக் பண்ணணும்னா மூவ் அரவுண்ட் பாயிண்ட் அப்படிங்கிற நிறைய இருக்குது. நம்ம உருவாக்கிய ஒரு ஆப்ஜெக்டோ அல்லது ஒரு பிக்சரையோ மூவ் பண்ணுறதுக்காக இந்த டூலை பயன்படுத்துகிறோம். அடுத்த குரூப்பில் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட் டூலை பயன்படுத்தி நமக்கு தேவையான பாயிண்ட்ஸு மார்க் பண்ணுறதுக்கு முடியும். இப்படி டூலில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி பாயிண்ட்ஸு மார்க் பண்ண முடியும். அடுத்ததாக இதில் உள்ளது பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட்னுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. இங்கே இன்டர்செக்ட்னு ஒன்று இருக்குது, இதை பற்றி அப்புறமா பார்க்கலாம். இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டூல் இது. அதாவது இரண்டு லைன்ஸ் ஜாயின் பண்ணுற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கான ஆப்ஷன். அடுத்தது மிட் பாயிண்ட் ஆர் சென்டர். ஒரு கோட்டினுடையவோ அல்லது இரண்டு புள்ளிகளுக்கிடையே உள்ள மையப்பகுதியை கண்டுபிடிக்க இந்த மிட் பாயிண்ட் ஆர் சென்டருங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் கிளிக் பண்ணி நாம் ஏற்கனவே அடையாளப்படுத்தி வச்சுருக்கிற அந்த இரண்டு புள்ளிகளிலையும் கிளிக் பண்ணுவோம். மையப்புள்ளி அடையாளப்படுத்தி வந்திருக்கிறத
பார்க்க முடியும். இந்த குரூப்பில் இப்போதைக்கு இது மட்டும் போதும். இனி அடுத்த குரூப் லைன் குரூப். இந்த லைன் அப்படிங்கிறதில் கிளிக் பண்ணிவிட்டு 2 புள்ளிகளுக்கு இடையே ஒரு கோடு வரைப்பதற்காகத்தான் இதை பயன்படுத்துகிறோம். இப்படி 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள ஒரு கோடு வரைகிறதுக்கு தான் இதை பயன்படுத்துகிறோம். அடுத்தது செக்மெண்ட். இதை பயன்படுத்தி ஒரு புள்ளியில் தொடங்கி மற்றொரு புள்ளியில் முடிகிற மாதிரி ஒரு கோடு வரைக்க முடியும். இதுதான் செக்மெண்ட். முதல்ல வரைஞ்சது 2 புள்ளிகள் வழியாக கடந்து செல்லும் கோடு. இரண்டாவது வரைந்தது ஒரு புள்ளியில் தொடங்கி அடுத்த புள்ளியில் முடிவடையும். அடுத்தது செக்மெண்ட் வித் கிவன் லெங்க்த். முதல்ல ஒரு புள்ளியை அடையாளப்படுத்துவோம். இப்போ ஒரு வர்ற விண்டோவில் எத்தனை லெங்க்த் நமக்கு இந்த லைன் லெங்க்த் எவ்வளோ வேணும்னு சொல்லி அதில் டைப் பண்ணி கொடுக்கணும். இப்போ இங்கே 5ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுப்போம். இங்கே சென்டிமீட்டர் மீட்டருங்கிற அளவில் 5 யூனிட் நீளமுள்ள ஒரு கோடு கிடைத்தது. முதல்ல வரைந்தது 2 புள்ளிகள் வழியாக கடந்து செல்லும் கோடு. இரண்டாவது வரைந்தது ஒரு புள்ளியில் தொடங்கி மற்றொரு புள்ளியில் முடிவடையும். மூன்றாவது வரைந்தது நமக்கு தேவையான நீளமுள்ள கோடு. அடுத்தது பெர்பெண்டிகுலர், பேரலல் அப்படின்னு சொல்லக்கூடிய கோடுகள். பெர்பெண்டிகுலர் லைன்னா என்னது? அதாவது ஒரு கோடு செங்குத்தாக இனியொரு கோட்டை கடந்து சென்றது அப்படின்னா அதைத்தான் நம்ம பெர்பெண்டிகுலர் லைன்னு சொல்லுவோம். நம்ம இங்கே ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைக்கலாம். இது எந்த புள்ளியின் வழியாக கடந்து செல்லுது அப்படிங்கிறத காணிக்கிறதுக்காக ஒரு புள்ளியை அடையாளப்படுத்தலாம். இப்போ ஒரு புள்ளியை அடையாளப்படுத்திட்டோம். இப்போ இது இங்கே செங்குத்தான ஒரு கோடு. இனி இந்த இடத்துல இன்டர்செக்ட் டூல் இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். இது பாயிண்ட்டுங்கிற டூலில் இருக்குது இல்லையா. இன்டர்செக்ட் டூலில் கிளிக் பண்ணி முதல்ல வரைந்த கோட்டையும் அதற்கு செங்குத்தாக வரைந்த கோட்டையும் செலக்ட் பண்ணலாம். இப்போது இந்த 2 கோடுகளும் சந்திக்கும் புள்ளி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த பாயிண்ட்டை நம்மளால் மூவ் பண்ண முடியாது. ஆனால் கோடுகளுடைய இடம் மாறுச்சு அப்படின்னா இந்த புள்ளியின் இடமும் மாறும். அடுத்ததாக பேரலல் லைன். முதல்ல ஒரு லைன் வரையலாம். ஒரு லைன் செக்மெண்ட் முதல்ல வரைப்போம். இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு பேரலலாக போகக்கூடிய ஒரு லைன் வரைக்கிறதுக்கு, கோடு வரைக்கிறதுக்கு ஒரு புள்ளியை அடையாளப்படுத்தி கொடுப்போம். பேரலல் லைன்கிற டூல் எடுக்கலாம். அந்த லைனையும் அந்த மேலே இருக்கக்கூடிய புள்ளியையும் கிளிக் பண்ணணும். இந்த கோட்டிற்கு அந்த புள்ளி வழியாக உள்ள செங்குத்து கோடு வரையலாம். அதற்காக அந்த புள்ளியையும் அந்த கோட்டையும் கிளிக் பண்ணி கொடுத்தா போதும். இனி அடுத்தது பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். ஒரு கோட்டிற்கு எத்தனை லம்பங்கள், அதாவது செங்குத்து கோடுகள் வேண்டுமானாலும் வரையலாம். ஆனால் ஒரு கோட்டிற்கு ஒரு மைய செங்குத்து கோடு மட்டும்தான் இருக்கும். அந்த மையத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த டூலில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கோட்டில் கிளிக் பண்ணால் போதும், அதற்கு செங்குத்தான மையத்தில் வரக்கூடிய செங்குத்து கோடு கிடைக்கும். இந்த கோட்டினுடைய நீளம் கூடவோ குறையுமோ செய்யும் போது அதற்கு தகுந்தது போல் அதோட மைய செங்குத்து கோடும் மாறுபடும். இப்போது இந்த கோட்டினுடைய நீளத்தை அதிகரித்த போது அந்த மையப்புள்ளி மாறி வருது. அடுத்தது ஆங்கிள் பைசெக்டர். ஆங்கிள்னா கோணம். இங்கே 4 கோணங்கள் இருக்குது. அதாவது 4 கோடுகளும் 90 டிகிரியில் உள்ள 4 கோணங்களும் இங்கே இருக்குது. முதல்ல ஆங்கிள் பைசெக்டர் டூல் எடுக்கணும். இந்த புள்ளியில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த 4 கோணங்களுக்கும் இடையில் ஆங்கிள் பைசெக்டர் வரையப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். திரும்பவும் ஆங்கிள் பைசெக்டர் வரையலாம்.
ஒவ்வொரு கோணத்தையும் மார்க் பண்ணி இதனுடைய ஆங்கிள் பைசெக்டர் வரைக்க முடியும். இதை எப்படி delete பண்ணுறதுன்னு பார்ப்போம். எடிட் மெனுவில் செலக்ட் ஆல்ங்க திரும்பவும் எடிட் மெனுவில் உள்ள delete ஆப்ஷனை கிளிக் பண்ணனா இதெல்லாமே delete ஆகிடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டூல் பாலிகன் டூல். இதில் 2 பாலிகன்ஸ் இருக்குது. ஒன்று பாலிகன், இனி ஒன்று ரெகுலர் பாலிகன். பாலிகன் டூலில் கிளிக் பண்ணி இப்படி கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு கோடுகளும் வர்றதை பார்க்க முடியும். ஆரம்ப புள்ளியிலேயே இறுதியில் லாஸ்ட்டில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒரு பாலிகன் உருவாகியிருக்கும். இதே போல் ஒரு முக்கோணம் வரைந்து பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு நாட்கரம். இதையும் delete பண்ணோம் அப்படின்னா எடிட்டில் போய் செலக்ட் ஆல் கிளிக் பண்ணி திரும்ப delete கொடுத்தோம்னா இது எல்லாமே போயிடும். ரெகுலர் பாலிகன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள பக்கங்களை கொண்ட பலகோணங்கள். பாலிகன் அப்படின்னா பலகோணம். முதல்ல ஒரு கோடு வரைந்து கொடுக்கலாம். இப்போ ஒரு விண்டோ வரும். இங்கே 6 பக்கங்கள் கொடுக்கலாம் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 6 பக்கங்கள் கொண்ட ஒரு பலகோணம் உருவாகி இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போ இது நமக்கு ஸ்க்ரீனுக்குள்ளே வர்ற மாதிரி இதை கொஞ்சம் சின்னதாக்கலாம். மவுஸில் ஸ்க்ரோல் பட்டன் இருக்கு இல்லையா, அதை வச்சு நமக்கு சின்னதாக்கவும் பெரியதாக்கவும் முடியும். இந்த ஸ்க்ரோல் பட்டனை கீழ் நோக்கி ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த படம் சிறியதாகும், மேல் நோக்கி ஸ்க்ரோல் பண்ணும்போது படம் பெரியதாகும். முதல்ல ஒரு கோடு வரைச்சோம் இல்லையா, அந்த புள்ளியில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் மட்டும் இதனுடைய பக்கங்களின் அளவை பெரியதாக்கவோ சிறியதாக்கவோ முடியும். அடுத்தது சர்க்கிள் டூல். இங்கே ஒரு 3-4 டைப் சர்க்கிள்ஸை பற்றி சொல்கிறாங்க. சர்க்கிள் வித் சென்டர் த்ரோ பாயிண்ட். ஒரு குறிப்பிட்ட புள்ளியை மையமாகவும் வேறொரு புள்ளி வழியாக கடந்து செல்வதுமான ஒரு வட்டம். அதற்காக இதை செலக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல வைக்கிற புள்ளி தான் மையப்புள்ளி. இரண்டாவதாக வைக்கக்கூடிய புள்ளி வட்டத்தினுடைய புள்ளியாக இருக்கும். இரண்டாவது சர்க்கிள் சென்டர் அண்ட் ரேடியஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட புள்ளியை மையமாகவும் ஒரு குறிப்பிட்ட ஆரத்தையும் கொண்ட வட்டம் வரைகிறதுக்கு இந்த டூலை பயன்படுத்துகிறோம். ஒரு புள்ளி வச்சுட்டோம். இப்போ ஒரு விண்டோ வரும். 3ன்னு டைப் பண்ணலாம். இப்போது ரேடியஸ் 3ஆக உள்ள ஒரு வட்டம் உருவாகியிருக்கிறத பார்க்கலாம். அடுத்தது காம்பஸ். காம்பஸ் எதுக்கு பயன்படுத்துவோம்? குறிப்பிட்ட அளவில் உள்ள ஒரு வட்டம் வரைகிறதுக்கு பயன்படுத்துவோம். அதே போல் தான் இங்கேயும். அதுக்காக நம்ம முதல்ல ஒரு கோடு வரைச்சிக்கலாம். இனி காம்பஸ் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணதும் இந்த கோட்டினுடைய நீளம் எவ்வளவோ அந்த அளவு ஆரமுள்ள ஒரு வட்டம் உருவாகி வரும். இதே போல் இனியொரு வட்டம் கூடி வரையலாம். இதே போல் ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிட்டு அப்புறமா அந்த காம்பஸ் டூலில் கிளிக் பண்ணி வரைஞ்சோம்னா இது போல் ஒரு வட்டம் கிடைக்கும். வட்டத்தின் இடத்தை வேணால் நமக்கு சேஞ்ச் பண்ண முடியும், மாற்ற முடியும். ஆனால் இந்த வட்டத்தின் ஆரத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ நமக்கு முடியாது. அடுத்தது சர்க்கிள் த்ரோ 3 பாயிண்ட்ஸ். அதாவது 3 புள்ளிகள் வழியாக கடந்து செல்லும் வட்டம். முதல்ல 2 பாயிண்ட்ஸ் வைக்கலாம். இதில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து முடிகிற இடத்துல இனியொரு புள்ளி. அப்படி 3 புள்ளிகள் வழியாக கடந்து செல்லும் ஒரு வட்டம் வரையலாம். இந்த 3 புள்ளிகளையும் இணைத்து முக்கோணம் வரையவும் முடியும். நெக்ஸ்ட் ஒன் செமி சர்க்கிள், அரை வட்டம். 2 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணால் அரை வட்டம் கிடைக்கும். அடுத்த குரூப்பில் வர்றது ஆங்கிள், ஆங்கிள் வித் கிவன் சைஸ், டிஸ்டன்ஸ் அண்ட் லெங்த், அப்புறம் ஏரியா. பாலிகன் டூல் பயன்படுத்தி ஒரு நாட்கரம் வரையலாம். ஒரு நாட்கரம் வரைஞ்சாச்சு. இங்கே 4 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா,
இந்த 4 பாயிண்ட்ஸில் ஒரு பாயிண்ட்ஸ்லேயே ரைட் கிளிக் பண்ணினா பாருங்கள், இது போல் ஷோ லேபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டுது இல்லையா, அதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்ஸுக்கும் நமக்கு மார்க் பண்ண முடியும், லேபிள் பண்ண முடியும். இதை மார்க் பண்ணும்போது முதல்ல கிளிக் பண்ணுறது ஏங்கிற பெயரில் வரும், இரண்டாவது பி, மூன்றாவது புள்ளி சி, நான்காவது புள்ளி டி, இப்படி தான் ஒரு ஆர்டரில் தான் மார்க் பண்ணி வரும். ஆங்கிள் டூலில் டிஸ்டன்ஸ் ஆர் லெங்த் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த நாட்கரத்தின் ஒவ்வொரு பக்கங்கள்லேயும் கிளிக் பண்ணணும் அப்படின்னா அந்த பக்கங்களின் நீளம் அங்கே குறிப்பிடப்படுறத பார்க்க முடியும். நமக்கு தேவையான இடங்களில் இதை ட்ராக் பண்ணி நகர்த்தி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஆப்ஷன்ஸில் ரவுண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 0 டெசிமல் பிளேசஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணணும் அப்படின்னா இந்த தசம புள்ளிகள் உள்ளதெல்லாம் போயிட்டு ஒரு முழு எண்ணாக அங்கே காணப்படும். அப்போ இதனுடைய சுற்றளவு எவ்வளவா இருக்கும்? 17 17 34, 10 10 20. அப்போ 34 20 54 கிடைக்கும். முதல்ல எடுத்தோம் இல்லையா அந்த டிஸ்டன்ஸ் டூல், அதே டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நாட்கரத்துக்குள்ளே வச்சு கிளிக் பண்ணணும் அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் ஏபிசிடி ஈக்குவல் டு 54ன்னு சொல்லி வந்திருக்கும். அடுத்ததாக ஆங்கிள் டூல், இதை பயன்படுத்தி ஆங்கிள் அதாவது கோணம் எவ்வளவுன்னு சொல்லி அளந்து பார்க்கலாம். இதை கிளாக் வைஸாக மட்டும்தான் அளக்க முடியும், ஆன்டி கிளாக் வைஸில் அளக்க முடியாது. பியின் கோண அளவை கண்டுபிடிப்பதற்காக சிபிஏ இந்த 3 புள்ளியிலையும் கிளிக் பண்ணணும். இப்போ பியின் கோண அளவு எவ்வளவு? 91 டிகிரி. இதை நமக்கு மூவ் பண்ணி கொஞ்சம் நீக்கி வச்சுக்கலாம். அடுத்தது ஏயின் கோண அளவு கண்டுபிடிக்கலாம். இதே போல் ஆங்கிள் டூலை கிளிக் பண்ணிவிட்டு பிஏடிங்கிற புள்ளிகளை மார்க் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஏவோட கோண அளவு எவ்வளோன்னு வந்திருக்கு? 88 டிகிரி. அடுத்தது ஏடிசிங்கிற புள்ளிகளை மார்க் பண்ணோம் அப்படின்னா எதனுடைய கோண அளவு கிடைக்கும்? டியின் கோண அளவு கிடைக்கும். அடுத்து சிடிஏன்னு சொல்லி கிளிக் பண்ணனா என்னாகும்? இப்போ நம்ம எடுத்திருக்கிறது ஆன்டி கிளாக் வைஸ், கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில் எடுத்தோம். இப்போ கிடைக்கிறது தெரியுமா? இந்த புள்ளியின் வெளிப்புற கோண அளவை காண்பிக்கும். இது நமக்கு தேவையில்லை, இதை அன்டூ பண்ணிடலாம். அடுத்ததாக டிசிபி மார்க் பண்ணலாம். இப்போ சியின் கோண அளவு எவ்வளோன்னு சொல்லி கிடைக்கும். எவ்வளோ கிடச்சிச்சு? 89 டிகிரி. நாம் முதல்ல ஆப்ஷன்ஸில் ரவுண்டுங்கிற ஆப்ஷனில் 0 டெசிமல் பிளேசஸ் கொடுத்துருந்தோம். அதனால் இங்கே தசம புள்ளிகள் எதுவுமே கிடையாது. அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதே போல் ஆப்ஷன் மெனுவில் போயிட்டு 2 டெசிமல் பிளேசஸ்னு கொடுத்தா போதும், தசம எண்கள் கிடைக்கும். இந்த கோண அளவில் 90 டிகிரி ஆக்க முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம். கரெக்டு 90 டிகிரி கிடைக்காது, கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, இனி இதுவரை படித்த டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரு சதுரம் எப்படி வரைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முதல்ல இனி ஒரு சின்ன விஷயம் கூடி படிச்சிடலாம். இங்கே ஒரு டெக்ஸ்ட் டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை பயன்படுத்தி நமக்கு இங்கே ஏதாவது எழுத முடியும் அல்லது கேள்விகள் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அந்த கேள்விகளை இங்கே டைப் பண்ண முடியும். அதற்காக ஏபிசிங்கிற ஆப்ஷனில் உள்ள டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணலாம். இப்போது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகி வந்திருக்குது பார்த்தீங்களா? நமக்கு என்ன எழுதணுமோ அதை என்ன பண்ணலாம், இங்கே டைப் பண்ணி கொடுக்கலாம். நமக்கு இங்கே ஒரு செவ்வகம் வரைக்கிறதுக்கான ஒரு கேள்வி கொடுக்கலாம். 7 சென்டிமீட்டர் நீளமும் 5 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வகம் வரையணும். Construct a rectangle with length 7 centimeter and breadth 5 centimeter.
ஃபைண்ட் ஏரியா அண்ட் பெரிமீட்டர். பரப்பளவும் சுற்றளவும் கண்டுபிடிக்கணும். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணலாம். அதற்காக இதில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணினா இது போல் வரும். இதில் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணால் இது போல் வரும். இதில் நமக்கு ஃபாண்ட் ஸ்டைல் மாற்ற முடியும். ஃபாண்ட் சைஸு ஸ்மால்னு இருக்குது, அதை மீடியம்னு மாற்றிக்கலாம். போல்டு பண்ணிக்கலாம். அடுத்து கலர் மாற்றலாமா? ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் செலக்ட் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட்டு ப்ளூ கலரில் வந்துருச்சு. இனி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. பெரிமீட்டர்னு உள்ள இடத்துல பீக்கு பதிலாக ஓன்னு இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப்புக்கு பதிலாக ஒரு ஸ்லாஷ் வந்துருக்குது. இதை எப்படி எடிட் பண்ணி மாற்றலாம்? இந்த ஆப்ஜெக்டில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணால் போதும், அந்த விண்டோ ஓப்பன் ஆகி வரும். இதில் நமக்கு தேவையான மாற்றங்களை பண்ணிக்கலாம். இனி ஓகே கொடுத்துட்டோன்னா நம்ம பண்ணின சேஞ்சஸ் எல்லாம் சேவ் ஆகிடும். இப்போது கொஸ்டின் ரெடி ஆகிருச்சு. இனி இதற்கான பதிலை கண்டுபிடிக்கணும். அதற்காக முதல்ல 7 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு லைன் வரைய வேணும். லைன் டூலில் செக்மெண்ட் வித் கிவன் லெங்க்த்துங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணோம்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகி வரும். அதில் லெங்க்த்து 7ன்னு சொல்லி நம்ம கொடுத்து ஓகே கிளிக் பண்ணலாம். 7 சென்டிமீட்டர் அல்ல, இங்கே சென்டிமீட்டர்னு வராது, 7 யூனிட் நீளமுள்ள ஒரு கோடு கிடைக்கும். தேவையான இடத்துக்கு இந்த லைனை நீக்கி வச்சுக்குவோம். செவ்வகத்தில் அதன் கோணங்களின் அளவு 90 டிகிரியாக இருக்கும். ஆங்கிள் டூலில் ஆங்கிள் வித் கிவன் சைஸுங்கிற டூலை கிளிக் பண்ணுவோம். இனி இந்த புள்ளியில் கிளிக் பண்ணனா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகி வரும். இதில் 90 டிகிரின்னு சொல்லி டைப் பண்ணி கொடுத்துட்டு ஓகே கொடுக்கலாம். இனி இந்த 2 புள்ளிகளையும் இணைக்கணும். லைன்கிற டூல் கிளிக் பண்ணி இந்த புள்ளி வழியாக கடந்து போகக்கூடிய ஒரு கோட்டை வரையலாம். இனியொரு மெத்தட்லேயும் இது வரையலாம். ஒரு செவ்வகத்தின் சிறப்பியல்புகள் என்னென்ன? 1 கோணங்கள் 90 டிகிரியாக இருக்கும். மற்றொன்று அடுத்தடுத்துள்ள பக்கங்கள் செங்குத்தானதாக இருக்கும். அப்போது பெர்பெண்டிகுலர் டூல் இருக்கு இல்லையா, அது பயன்படுத்தியும் நமக்கு வரைய முடியும். இனி இந்த பெர்பெண்டிகுலர் லைனை பயன்படுத்தி ஒரு கோடு வரைஞ்சாச்சு. அடுத்து 5 சென்டிமீட்டர் பிரெத் அகலம் மார்க் பண்ணணும். அதற்காக 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டம் வரைக்க போகிறோம். சர்க்கிள் டூல் எடுக்கலாம். அதில் சர்க்கிள் சென்டர் அண்ட் ரேடியஸுங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுவோம். இதில் கிளிக் பண்ணலாம். நமக்கு தேவையான ரேடியஸ் 5ன்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கலாம். இனி இந்த வட்டமும் இந்த கோடும் சந்திக்கக்கூடிய புள்ளியை கண்டுபிடிக்கணும். அதற்காக இன்டர்செக்ட் டூல் எடுக்கணும். பாயிண்ட்டுங்கிற ஆப்ஷனில் உள்ள இன்டர்செக்ட் டூலை கிளிக் பண்ணலாம். இனி இந்த லைனில் வந்து நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா இன்டர்செக்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணி வரும். அடுத்ததாக கீழே வரைந்த முதல் கோட்டுக்கு இணையாக, அதாவது பேரலாக மேலேயும் ஒரு கோடு வரணும். அதற்கு என்ன செய்யணும்? லைன் டூலில் பேரலல் லைன் அதில் கிளிக் பண்ணணும். இந்த முதல் கோட்டுக்கு இணையாக உள்ள கோட்டை நமக்கு இது போல் கொண்டு வரலாம். இந்த 2 கோடுகளும் சந்திக்கும் புள்ளியை இன்டர்செக்டிங் பாயிண்ட்டையும் இதே போல் கண்டுபிடிக்கலாம். இங்கே தேவையில்லாத சில வடிவங்களெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் எப்படி
delete பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேவையில்லாத பகுதியில் வைத்து ரைட் கிளிக் பண்ணணும். அதில் ஷோ ஆப்ஜெக்ட்டுங்கிறதுல கிளிக் பண்ணணும் அப்படின்னா அது போயிடும். அடுத்ததாக பாலிகன் டூல் எடுக்கலாம். எடுத்துட்டு இந்த 4 புள்ளிகளிலும் வைத்து கிளிக் பண்ணணும் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு செவ்வகம் கிடைச்சிருச்சு. இந்த படத்தில் ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கலாம். இந்த 4 புள்ளிகளுக்கும் பெயர் கொடுக்கணும். இங்கே ஏபிசிடின்னு தான் வரும். அதை மாற்றி பிக்யூஆர்எஸ்ன்னு கொடுக்கலாம். அதுக்காக இங்கே பேசிக்குங்கிறதுல கிளிக் பண்ணோம்னா இப்போ நேம் ஏன்னு இருக்குது. அந்த ஏவை டிலீட் பண்ணிவிட்டு பின்னு கொடுப்போம். ஷோ லேபிள்ங்கிறதுல டிக் மார்க் இருந்தால் மட்டும்தான் இது இங்கே பார்க்க முடியும். இதோட நிறத்தை மாற்றலாம். இந்த புள்ளியோட நிறத்தை சிவப்பு நிறமாக மாற்றலாம். இதுலேயே ஸ்டைலுங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டோட ஒரு சைஸை அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்யலாம். பாயிண்ட்ஸ் ஸ்டைலில் ப்ளஸ்ஸுங்கிற ஸ்டைலை எடுக்கலாம். இதே போல் மற்ற 3 புள்ளிகளையும் மாற்றலாம். ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ், பேசிக், நேமில் க்யூன்னு கொடுக்கலாம். கலர் ரெட்டே கொடுக்கலாம். பாயிண்ட்டோட ஸ்டைல் ப்ளஸ்ன்னு மாற்றுவோம். ஒரு முறையும் ரைட் கிளிக் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கணும்னு இல்லை. ஒரு டைம் எடுத்துட்டோம்னா அந்த விண்டோ சைடில் தான் இருக்குது. நம்ம பாக்கி இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகள்லேயும் இந்த மாற்றங்களை பண்ணிக்கலாம். இப்போது பிக்யூஆர்எஸ்ங்கிற ஒரு செவ்வகம் வரைஞ்சாச்சு. மூவ் டூல் பயன்படுத்தி இதையெல்லாம் தேவையான இடங்களில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதனுடைய பெரிமீட்டர் எவ்வளவாக இருக்கும்? 7 7 14, 5 5 10 இல்லையா? 14 10 24. இது சரியான்னு செக் பண்ணிக்கலாம். ஆங்கிள் டூலில் டிஸ்டன்ஸ் ஆர் லெங்க்த்து அதில் கிளிக் பண்ணுவோம். இனி இந்த செவ்வகத்தில் வச்சு கிளிக் பண்ணோம் அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் பிக்யூஆர்எஸ் ஈக்குவல் டு 24ன்னு வந்திருக்கு. இதே போல் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியாங்கிறது L இன்ட்டு பி, லெங்த் இன்ட்டு பிரெத்து, 7 இன்ட்டு 5 எவ்வளோ கிடைக்கும்? 35. அப்போ ஏரியா ஆஃப் பிக்யூஆர்எஸ் எவ்வளோ? 35. இதுலேயும் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து நமக்கு கலர் சேஞ்ச் பண்ணலாம். நிறத்தோட ஆப்போசிட்டி கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். அடுத்தது ஆங்கிள் பைசெக்டர் டூலை பயன்படுத்தி பார்ப்போம். ஆங்கிள் பைசெக்டர் டூல் எடுத்துகிட்டு இந்த புள்ளியில் வச்சு கிளிக் பண்ணும்போது இப்போ பிங்கிற ஆங்கிளில் பைசெக்டர்கள் வந்திருக்கிறத பார்ப்பீங்க. உங்களுடைய ஐசிடி பாடப்புத்தகத்தில் 112வது பக்கம் சில மதிப்பிடலாம் கேள்விகள் இருக்குது. வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த செயல்பாடுகளை செய்து பாருங்கள். இதுவரை படித்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? மீண்டும் அடுத்த வகுப்பில்